இந்த வாரம் யூரோ யூஎஸ்டில மார்க்கெட் என்ன பிரைஸ் ஆக்ஷன் பண்ணிருக்கு, நமக்கு என்ட்ரி செட்டப் கிடைச்சிச்சா, அடுத்த வாரம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்ல அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் பேக். நான் உங்க DR369 கூடி. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. லாஸ்ட் வீக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த வீக்லியோட ஹையையோ லோவையோ மார்க்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு ட்ரேட் செட்டப் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன், அதாவது ஒரு ஜோன்குள்ளேயே இருந்துட்டு, அதாவது போன வாரத்தோடைய ஹைஸ் அண்ட் லோஸ்குள்ளேயே இந்த வாரம் மார்க்கெட் வந்து ஃபுல்லா தன்னோட இதை முடிச்சிருச்சு. ஸோ இதுக்குள்ள நம்ம எப்படி ட்ரேட் செட்டப்ஸ் பார்த்திருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரைடேவோட ஹையையோ லோவையோ மார்க்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா அங்க வந்து ஒரு ட்ரேட் செட்டப் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன் இது அப்படி பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ப்ரீவியஸா இருக்கக்கூடிய டெய்லி டைம் ஃப்ரேமோடைய ஒரு இஆர்எல் மார்க்கெட் எடுத்திருந்துச்சு. அப்ப அடுத்து மார்க்கெட் நோக்கி வர போறது ஒரு ஐஆர்எல் தான். அப்ப இங்க இருக்கக்கூடிய ஐஆர்எல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் டெய்லி டைம் ஃப்ரேமோட எஃப்இஜி. சோ நம்ம இங்கதான் வரும் மார்க்கெட் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். சோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட்டும் அங்க வந்துச்சு. பட் ஆனா நமக்கு என்ட்ரி கொடுக்காமலே மார்க்கெட் வந்துருச்சு. சோ எப்படி நமக்கு என்ட்ரி கிடைக்கல அப்படின்றத பத்தி பார்ப்போம். கிடைச்சிருந்தா எங்க கிடைச்சது, நம்ம அப்படி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ நான் ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போயிட்டேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் என்ன பண்ணிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரைடேவோட ஹையை வந்து லைட்டா ஸ்வீப் பண்ணிட்டு மண்டே அன்னைக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மார்க்கெட் கொடுத்துருந்துச்சு நியூயார்க் செஷன்ல. ஸோ இந்த ஏரியால இருக்கக்கூடிய பிரேக்கர் பிளாக் 1 ஹவர்ல இது ஒரு பிரேக்கர் பிளாக். இந்த பிரேக்கர் பிளாக்கு தான் மார்க்கெட் வந்து திரும்பிச்சு, பேரிஷ் பிரேக்கர் பிளாக். சோ இந்த இடத்துல மார்க்கெட்ல நம்ம ட்ரேட் எடுத்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நியூஸ் கேண்டில். நியூஸ்ல நம்ம ட்ரேட் பண்றது இல்ல. ஏன்னா நியூஸை நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, மார்க்கெட்டையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நம்மளால அனலைஸ் மட்டும் தான் பண்ண முடியும். சோ நியூஸுக்கு அப்புறமா மார்க்கெட் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருந்துச்சு. சோ அதுக்கப்புறமா நம்ம இந்த இடத்துல ட்ரேட் போயிருந்திருக்கலாம். லோவர் டைம் ஃப்ரேம்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த என்ட்ரிய நம்மளோட டிரான் லிக்விடிட்டி வரைக்கும் ஹோல்டு பண்ணியிருந்திருக்கலாம். சோ இது ஒரு விதமான என்ட்ரி செட்டப் நம்ம எடுத்துட்டு இருக்கலாம். பட் நியூஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலா இருந்ததுனால நம்ம இந்த என்ட்ரி செட்டப் குள்ள போல. அதுக்கப்புறமா வெனஸ்டே என்ட்ரி கிடைச்சதா அப்படின்னா கிடைச்சிச்சு. பட் நம்ம எந்த ட்ரேடும் எடுக்கல வெனஸ்டே. ஏன்னா ரொம்ப சாப்பியா இருந்தது பிரைஸ் ஆக்ஷன். காலையில இருந்தே ரொம்ப ரொம்ப அரைச்சிக்கிட்டே இருந்தது மார்க்கெட்டு. ஸோ அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணியாச்சு. வெனஸ்டேக்கு அப்புறமா தேர்ஸ்டே நம்ம வீக்கோட லோவை வந்து மார்க்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா மொத்த ஐஆர்எல்லையும் மார்க்கெட் எடுத்திருந்துச்சு. மொத்த ஐஆர்எல்லையும் மார்க்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இங்க கொடுத்துருந்துச்சு. ஸோ இந்த லிக்விடிட்டியை மொத்தமா கிராப் பண்ணதுக்காகவாது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய லிக்விடிட்டிக்கு போகும். ஒரு செல் சைட் லிக்விடிட்டி எடுத்தா ஒரு பை சைட் லிக்விடிட்டியை நோக்கி மார்க்கெட் போகுன்றது நம்ம கன்ஃபார்மா இருந்தோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல நம்மளோட ட்ரேட் செட்டப் எஸ்எல் இதுக்கு கீழே டார்கெட் இந்த ஈக்குவல் ஹைஸ் தான் நம்மளோட டார்கெட்டா இருந்துச்சு. அண்ட் மார்க்கெட் போய் அழகா அதை எடுத்துட்டாங்க. இந்த ஐஆர்எல்னா என்ன, இஆர்எல்னா என்ன, இந்த பிரேக்கர்னா என்ன, நியூஸ் டைம்ல எப்படி ட்ரேட் பண்ணணும், இதை பத்திலாம் இன்னும் நிறைய நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீக் நம்ம மார்க்கெட்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா, ஹைஸை வந்து மார்க்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். அதாவது இங்க இருந்து இப்படி எடுத்து ஒரு கரெக்ஷன் கொடுத்து இப்படி போக நமக்கு சான்சஸ் இருக்கு. இதை நான் ப்ளூல போடுறேன். ஸோ தட் பை பெர்ஸ்பெக்டிவ்ல இப்படி போகலாம். செல்லிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் இங்க இருக்கக்கூடிய ஒரு பீடியரைக்கு போயிட்டு திரும்பி வந்து அதாவது கரண்ட் வீக் போன வாரத்தோட லோவை எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ரீவியஸ் வீக்கோட லோவை எடுக்க ப்ராபபிலிட்டி இருக்கு பண்ணணும். ஓகே, இதுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஃபார் யூரோ யூஎஸ்டி அப்கமிங் வீக்ல. இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா நான் ஒரு இன்ட்ராடே பிளேயரா வந்து எப்படி ட்ரேட் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இங்க இருந்து போயிட்டு இந்த ஈக்குவல் ஹைஸ் தான் நம்மளோட நெக்ஸ்ட் டிரான் லிக்விடிட்டியா இருக்கும். ஸோ இதை டேப் பண்ணதுக்கு அப்புறமா ஃபாலோ ஆகலாம் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அது வரைக்கும் பை தான். பார்ப்போம் மார்க்கெட் திரும்பி போய் ஒரு இஆர்எல் எடுத்துட்டு வரானா இல்ல இங்கிருந்தே எப்படி ஃபாலோ ஆகிறானான்றத
ஃபர்தரா அடுத்த வாரத்துல தான் நம்மளால பார்க்க முடியும். நான் இங்க ஒரு எஸ்எம்டி எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் எஸ்எம்டி வச்சாதான் நான் இந்த செல்ல கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே, எஸ்எம்டினா என்ன, ஐஆர்எல்னா என்ன, இஆர்எல்னா என்ன, பிடிஆர்எஸ்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியலையா? என்னம்மா நீ நிறைய சொல்ற அப்படின்னு உங்களுக்கு புரியலையா? இதெல்லாம் ஐசிடியோட கான்செப்ட்ஸ். பட் நீ ஐசிடி வச்சுதான் ட்ரேட் பண்றியா அப்படின்னா இல்ல. நான் எக்ஸாக்டா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பேசிக் பிரைஸ் ஆக்ஷன் பிளஸ் ஐசிடியை கொஞ்சம் கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்றேன். எனக்கு அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுது. சோ இதை பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியா எப்படி ஈஸியா மார்க்கெட்டை பாக்குறது, எப்படி புரிஞ்சுக்கிறதுன்ற வீடியோ கண்டென்ட்ஸ் தான் நான் போட போறேன். சோ ஈஸியா உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும். நீங்க ஒரு பிகினரா இருந்தாலும் சரி, ஒரு இன்டர்மீடியட்டா இருந்தாலும் சரி. அடுத்து உங்களை XAU USD அனாலிசிஸோட வந்து பாக்குறேன். வரட்டா?